வெளியில போய் வீடு திரும்பத்துல போதும் போதும் ஆகி போகுது. அப்பா 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 அப்பா. என்னடா வரும்போதே புலம்பிக்கினே வர? எப்ப பாரு இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு கொடியை பிடிச்சின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு போராட்டம் பண்ணின்னு ஒரே தலைவலியா இருக்குது. டிராபிக் வரவே முடிய மாட்டேது. எதுக்கு போராட்டம் பண்றாங்க? ஏதோ தாய் வழி சான்றிதழ் கேட்டு போராட்டமா? சான்றிதழ் எதுக்கு வேணுமா? எதுக்கு? படிக்கிறதுக்கா. இந்த பாண்டிச்சேரியில சென்டாக் மூலியமா வந்து அப்ளை பண்ணுவாங்கல்ல, ஆமா, அதுக்கு ஏதோ சான்றிதழ் வேணுமா, அதுக்கு போய் போராட்டம் பண்ணின்னு பாப்பா பாப்பா. டேய், படிக்க தாண்டா கேட்டாங்க, வேற எதுக்குடா கேட்டாங்க? அத குடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்க ஐயா வாழும் காமராசர், அவருக்கு தெரியும் எதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏண்டா முட்டிக்கால் வரைக்கும் சட்டை போட்டு இருந்தா காமராசர் ஆயிடுவார? காமராசர்னா யாருன்னு தெரியுமா? அவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். ஆடு மேய்ச்சவங்க மாடு மேய்ச்சவங்க எல்லாம் படிக்க சொன்னாரு, படிக்க வச்சாரு. ஆனா உங்க ஐயா சட்டம் போட்டு படிக்கிறவங்கள தடுக்கிறாரு. அதையும் மீறி கோர்ட்டுக்கு போய் போராடி உத்தரவு வாங்கிட்டாங்க. என்னன்னு வாங்கினாங்க? தாய் வழி சான்றிதழ் கொடுக்கலான்னு ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துடுச்சா? ஆமா. ஆனா கோர்ட்டு சான்றிதழ் கொடுக்கலான்னு உத்தரவு கொடுத்தோம், உங்க ஐயா கொடுக்க வேணாம்னு தடுக்கிறாரு. எங்க ஐயா தடுக்கிறாருன்னா காரணம் இருக்கும். எங்க ஐயா சாதாரண இல்ல, மக்கள் முதல்வர். மக்கள் முதல்வரா? இப்ப போராட்டம் பண்ணாங்களே அவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்க உங்களுக்கு ஓட்டு போடல? அவங்க வரி பணத்தை நீங்க வாங்கல? அவங்க ஓட்டு மட்டும் இனிக்குது, சான்றிதழ் கொடுக்க கசக்குதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.